ஒவ்வொரு முறையும் தேவனோட வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய சொல்றார் என்றால் துணிஞ்சு செய்யுங்க. தேவன் செய்ய சொன்னார் என்றால் நான் சொல்றேன், நீங்களா துணிஞ்சு மாம்சத்தை செய்ய சொல்றதில்ல. தேவனுடைய ப்ராம்ப்டிங் இருக்கணும், தேவனுடைய ஏவுதல் இருக்கணும், தேவன் வார்த்தையில பேசணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா, பவுல் என்பவர்களே கூட ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க? புரஜாதி மார்க்கத்தார் விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி அப்போஸ்தலர் 15 ஆதி சபை கூடி இவங்களை 2 பேரை அனுப்புறாங்க. மற்ற புரஜாதி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யுங்க, அவங்க நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேணாம், புது உடன்படிக்கை சத்தியத்துக்குள்ளே போக சொல்லுங்க, விருத்த சேதனம் பண்ண வேணாண்டு இவங்க 2 பேரை அனுப்புவதற்கு நலமாக தோன்றுகிறது. அவர்களுக்கு நலமாக தோன்றுகிறது மட்டுமல்ல, 29ஆம் வசனம் சொல்லுது, அவசியமான இவைகளை இல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்தாவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவங்களுக்கு நலமாக மட்டும் இல்லை, ஆவியானவருக்கு நலமாக கண்டது. ஆவியானவருக்கு நலமாக கண்டதுனால இவர்களுக்கும் அது நலமாக கண்கிறது. யார் அனுப்புறார்? எதே ஒரு ஆள் அனுப்பல. யாரை அனுப்புறார் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் உயிரை கூட கொடுப்பதற்கு துணிந்தவர்கள். ஒரு டிரான்ஸ்லேஷன் போடுறேன் இதை, who have risked their lives for the sake of our Lord Jesus the Messiah. அவங்க தங்கள் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க துணிகிற ஆட்கள், கட்ஸான ஆட்கள். அந்த தங்களுடைய பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள் இருக்கு பார்த்தீங்களா, ஆங்கில பைபிள் ரிஸ்க்டுன்னு இருக்கு. அந்த வார்த்தை என்னன்னு காமிக்கிறேன். தயர் சொல்றது டு கிவ் இன்டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் அனதர், இன்னொருத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறது. ஆண்டவர் சிலுவையில் தொங்கும்போது சொன்னார் பார்த்தீங்களா, என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை முற்றிலுமாக இடத்துல சரண்டர் பண்றேன். தேவன் ஒரு காரியத்தை நம்மை செய்ய சொல்றார், ஒரு காரியத்தை செய்ய முடியாக ஒரு ப்ராம்ப்டை கொடுக்கிறார், ஒரு ஏவுதலை கொடுக்கிறார் என்றால் நம்முடைய மாம்ச மனதுக்கு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கவனிங்க, தேவன் சொல்லுகிறதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும், நீங்க நினைக்கிறதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்காது. தேவன் சொல்லுகிறார் என்றால் அது ஹைலி ரிஸ்கா இருக்கும். தேவனுடைய உதவி இல்லை என்றால் அது தோல்வி அடைகிற மாதிரி இருக்கும். அதான் தேவன் பேசுகிறது. அப்படி செய்ய நினைக்கும் பொழுது நம்முடைய மறுரூபமாக்கப்படாத மனது சொல்லும் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லும். நண்பர்கள், உறவினர்கள் சொல்லுவாங்க ரிஸ்க் எடுக்காத, கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, ஒரு காரியத்தை செய்ய பயப்படுகிறோம்னா ஒன்று பயம், தேவனை சார்ந்து செயல்படுகிறோம்னா அது விசுவாசம். விசுவாசங்கிறது தேவனை சார்ந்து செயல்படுகிறது. பயம்ங்கிறது நம்முடைய மறுரூபமாக்கப்படாத மனது சொல்லுகிற தகவலின் அடிப்படையில் பயப்படுகிறது. அநேக மக்கள் சுவிசேஷம் சொல்ல பயப்படுறாங்க, 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்ல பயப்படுறாங்க, ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, தப்பாக நினச்சிருவாங்களா, நமக்கு கேலியாக பேசிடுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க, வந்துட்டானா எப்போ பார்த்தாலும் ஏசுன்னு சொல்லுவானே, எதுக்கு 4 பேர்கிட்ட சொல்லுவானே, நம்ம வாட்டுக்கு போவோம், எவன் வர்றானோ வர்றான், வராமல் போகிறான்னா உங்களுக்கு அந்த கட்ஸ் கிடையாது, சுவிசேஷம் சொல்வதற்கான அந்த கட்ஸ் கிடையாது. ஒரு மனிதனை பார்த்து தைரியமாக நிற்கக்கூடிய, ரிஸ்க் எடுக்கக்கூடிய துணிவு கிடையாதுன்னு அர்த்தம். அந்த கட்ஸ் இல்லைன்னா தேவனுடைய குளோரியை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியாது. தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறார், இதை செய், இந்த ப்ராஜெக்ட் எடு, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு. அப்படி தேவன் சொல்லும் பொழுது பிசாசு சொல்லுவான், கேர்ஃபுல்லாரு, இருக்கிற பணத்தை இழந்துருவ, ரிஸ்க்கு அப்படிமா. பிசாசு சொல்கிறானோ இல்லையோ, சொந்தக்காரங்களாம் அவன் சொல்லுவாங்க, தம்பி பார்த்துப்பா, உங்கள் அப்பா அப்படி தான் ஆரம்பித்தார் பாரு, குடும்பத்தை எங்கே விட்டுருக்கா தெரியுமா, நீனாச்சும் கொஞ்சம் புத்தியாக நடப்பா, அகலக்கால் வைக்காதப்பா அப்படிமாங்க. தேவன் சொல்லுகிறார் என்றால் அது தேவனுடைய பார்வையில் ரிஸ்க் கிடையாது. உங்களுடைய பார்வையில், என்னுடைய பார்வையில், உறவினர்கள் பார்வையில் ரிஸ்காக இருக்கலாம், அது தேவனுடைய பார்வையில் ரிஸ்க் கிடையாது. தேவனுடைய பார்வையில் அது எளிது. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறார். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலேருந்து வெளியே வராங்க, முன்னாடி செங்கடல், டோட்டல் லாக்கு, கடல், அது கம்மா இல்லைங்க கடல், செங்கம்மாய் அப்படின்னா பரவாயில்ல, நீச்சல் அடித்து போயிடலாம், 10 பேர் மூணா கூட அப்படி ஓரமாக. அது செங்கம்மாய் இல்லை, செங்கடல். அது பின்னாடி பார்வோனுடைய ஆர்மி துரத்தி வரான். சும்மா துரத்தி வரலங்க, இவனோட சொத்தை அழுட்டு போகிறான் ஒருத்தன்.
இதை போயிட்டு போன மாதிரி இல்லை, தன்னுடைய ஹோல் சொத்தை பல ஆண்டுகளாக சம்பாதிச்சு சொத்தை மூட்டையை அடிச்சு போயிட்டு இருக்கான். நம்ம திரட்டி வர்றான், முன்னாடி லாக்கா இருக்கு, பின்னாடி லாக்கா இருக்கும் போது என்ன செய்வோமோன்னு பயப்படும் பொழுது, வழியே இல்லைன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, கடலுக்குள்ள காலை வையுங்கிறாரு. இவனுக்கு ரிஸ்க், ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தேவனுக்கு தெரியும். கடல் திறக்க போகுதுன்னு தேவனுக்கு தெரியும், இவனுக்கு தெரியுமா? இவனுக்கு தெரியாது. அது மட்டுமல்ல, அதுக்கு முன்னாடி கடல் திறந்து அவங்க பார்த்ததும் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு முறை இப்படி தாங்க போனாங்க, எகிப்துலேருந்து ஒரு 100 பேர் போனாங்க. போகும்போது கடலுக்கு முன்னாடி நின்னாங்க, அப்படி 2 திறந்துருச்சு, அவங்க போயிட்டாங்க. அப்புறம் கடல் 2 மூடிடுச்சுன்னா இவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இதுக்கு முன்னாடி கடல் திறந்ததும் கிடையாது, கடல் நடந்ததும் கிடையாது. கடல் திறக்குது, வெட்டாந்தரையா மாறுது, அங்கிட்டு போகிறான். அதை உள்ள போகிறதுக்கு அந்த கட்ஸ் இருக்கணும், அந்த துணிவு இருக்கணும். துணிவு இல்லாமல் நின்றுருந்தானா பிரச்சனை. நான் ஏற்கனவே சொன்னேன், கடல் திறந்ததுக்கு அப்புறம் அவங்க மூவ் ஆகலை. யூத ஹிஸ்டாரியன் சொல்கிறாங்க, குதிரை இறங்கினதுக்கு அப்புறம் தான் கடலை திறந்துச்சுங்கிறாங்க. விசுவாசத்தில் ஒரு ஆக்ட் எடுக்கணுங்க. ஏன்னா தேவன் சொல்லிட்டாரு, நிற்காத முன்னேறுன்ட்டாரு. பின்னாடி குதிரையுடைய சத்தம் கேட்குது, ஆர்மியோட சத்தம் கேட்குது, வாளுடைய சத்தம் கேட்குது. அவன் எவ்வளோ இறைச்சலோடு வந்தான்னு தெரியாது. போனவன்னா கண் பட்டவன்லாம் வெட்டுவான். 10 பேரை வெட்டிட்டான், எல்லாரும் தைரியம் போயிருங்க. பின்னாடி 20 பேரை படப்படம் வெட்டிட்டான், என்ன ஆயிரும்? அப்படி சரண்டர் ஆயிடுவான். ஆனால் முன்னாடி போனாங்க பார்த்தீங்கன்னா, துணிஞ்சு அவன் பாஸ் ஆகி போனான். ஒவ்வொரு முறையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய சொல்றார் என்றால் துணிஞ்சு செய்யுங்க. தேவன் செய்ய சொன்னார் என்றால், நான் சொல்றது நீங்களாம் துணிஞ்சு மாம்சத்தில் செய்ய சொல்றதில்ல. தேவனுடைய ப்ராம்ப்டிங் இருக்கணும், தேவனுடைய ஏவுதல் இருக்கணும், தேவன் வார்த்தையில பேசணும். நான் சொன்னது புரியுதுங்களா? அதன் அடிப்படையில் தான் நீங்க செய்ய முடியும்.